ஃப்ரெண்ட்ஸ், ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் நடந்தது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு அழகான கோவில். ஆக்சுவலாக நல்ல ஒரு கிராமத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கிற ஒரு பெருமாள் கோவில் இது. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 11:30க்கு கிளம்பி ஒரு 11:45 போலவே நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் தான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து இந்த கோவிலுக்கு. பட் சூப்பராக இருந்துச்சு இந்த கோவில். நான் இது வரைக்கும் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல வந்து கோவில் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். இவர் தான் நிச்சயதார்த்த மாப்பிள்ள. இவங்க எல்லாருமே நம்ம ஏரியாவில் இருக்கிற நம்மளுடைய அக்காங்க அம்மாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாப்பா குட்டி வந்து அவங்க அத்தையோட மிங்கிள் ஆயிட்டாங்க. நான் அம்மாவா அவங்க அம்மாவான்னு தெரியாத அளவுக்கு அவங்க கூட தான் சமத்தியாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட் என்னென்னலாம் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அந்த கேப்லேயே இப்படி திரும்பி பார்த்தா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஆலமரங்க. இந்த கோவில் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் பழமையான கோவில். ஆனால் இப்போ புதுப்பிச்சிருக்கிறாங்க. சிலைகள் எதையுமே மாற்றலை, அதே சிலைகளை வச்சுட்டு கோவில் மேற்பரப்பை மட்டும் அவங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. சீரியஸாக இந்த கோயிலை ஒரு தடவையாச்சும் லைஃப்பில் விசிட் பண்ணணும். ஒரு சாமிக்கோட பேரையும் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பேர்களாக இருந்துச்சு. வித்தியாசமான உருவங்களையும் நம்மளால் இந்த கோவிலில் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு சிலையை வந்து நான் வேறு எந்த கோவிலையும் பார்த்ததில்ல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சுதர்சனர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு பேரும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த கொடிமரம் எவ்வளோ கம்பீரமாக வளர்ந்து நிற்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆலமரமும் இந்த கொடிமரமும் தாங்க இந்த கோவிலுக்கே ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த விநாயகர் வந்து கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலுடைய சுற்றளவு வந்து நல்ல தாராளமான பரப்பளவாக இருந்துச்சு. ஒரு சாமிக்கும் தனித்தனி கோபுரங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த சாமிக்கு எந்தெந்த மாதிரி கோபுரம் வேணும் அப்படின்ற அமைப்பையும் இங்கே நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடிஞ்சு இருந்துச்சு. ஒரு அமைதியான சூழ்நிலை, எந்த ஒரு இரைச்சல் சத்தமும் இல்லாமல் வெறும் குயில்கள் காக்கைகள் சத்தத்துக்கு நடுவில் இந்த கோவில் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்திருந்தப்ப. ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அப்படின்றத தாண்டியும் இந்த கோவிலோட எங்களுக்கு ரொம்பவும் கனெக்ட் ஆகிடுச்சு. லைஃப்பில் மறுபடியும் இந்த கோயிலுக்கு திருப்பி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் இந்த கோவில் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த பக்கம் வந்து ஃபங்க்ஷனுக்கான ஒரு வேலை போய்கிட்டு இருக்கும்போது நம்ம குட்டீஸ் எல்லாம் ஒரு பூனைக்குட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பூனைக்குட்டியை கொஞ்சிறது, அது கூட விளையாடுறது, பூனைக்குட்டி வந்து எங்க கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா நேரமும் விலங்குகள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. கொஞ்சம் பயம் இருந்துச்சு. தொடாதீங்கம்மா, பார்த்து இருங்கம்மான்னு பிள்ளைங்களை கொஞ்சம் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. உட்கார கூட டைம் இல்லை, இவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருந்தோம். இந்த ஐயருடைய மனசை வந்து பார்த்து நான் ரொம்பவே வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சாமிக்கு பிரசாதம் நெய்வேத்தியம் இதெல்லாம் படைச்சிட்டு இருந்தாரு. எல்லா சாமிகளுக்குமே வந்து பிரசாதம் வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இந்த குட்டி பூனை இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து அந்த சாமிக்கு வைக்கிற பிரசாதத்தை வந்து சாப்பிடுது. ஒரு சில பேர் வந்து தட்டி விடுவாங்க, போன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அவ்வளோ பாசமாக, நீ காலையிலேருந்து சாப்பிட்லையா, உனக்கு நான் சாப்பாடு வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு, வா நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாமிங்களுக்கு பிரசாத நெய்வேத்தியம் படைச்சதுக்கு அப்புறமும் படைச்சிட்டு இருக்கும் போதே அந்த பூனை வந்து வாய் வைக்குது. ஆனாலுமே அவர் பெருந்தன்மையோடு அதை தட்டி விடாமல் இருந்தது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. சாமிக்கு பிரசாதம் படைச்சிட்டு பிரசாதம் அந்த பூனைக்கு எடுத்துகிட்டு வந்து தட்டில் வச்சாரு. அந்த பூனையும் சாப்பிட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கோவில்களில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நான் வேறு எந்த கோவிலையும் பார்த்ததில்ல. ஒரு மூலையிலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து வச்சுருந்தாங்க. இது பேர் எனக்கு வந்து சரி வர தெரியல. இது வந்து எங்கள் மகிழினி பாப்பா தான் எனக்கு ஷோ அப் பண்ணாங்க. அத்தை மேலே சாமி அப்படின்னு சொன்னாங்க. நிமிர்ந்து பார்த்தா நம்ம பெருமாள் அப்பா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக காட்சி கொடுத்துருந்தாங்க. எங்கள் பாப்புக்கூட்டா சாக்லேட் எடுத்து அவங்க சாப்பிட்றது பார்த்தாது எல்லாருக்கும் ஒரு பங்கு வேறு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, தனியாக சாப்பிட்டா மாட்டிக்குவோம் திட்டுவாங்கன்னு எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறாங்களேன்னு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு நம்மளுக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் இங்கே எடுத்துக்கல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அதை திரும்ப அந்த பிளேஸ்லேயே வச்சுட்டாங்க அவங்க. நம்ம நிச்சயதார்த்த வேலைகள் வந்து சிறப்பாகவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கேப்பில் வந்து சாமி படித்து எல்லாருக்கும் தீர்த்தம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாமிக்கிட்ட அர்ச்சத்தையும் வாங்கியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி கோவில் ஏதாவது உங்கள் மனசுக்கு இனிமையான கோவில் இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பெரிய பெரிய கோவில்கள் கூட்டம் நெரிசல் அப்படி போகிறத விட இந்த மாதிரி மன நிறைவாக போய் நிம்மதியாக நின்று இந்த சாமியை கண்குளிர பார்த்துட்டு வர்றது ஒரு தனி அலாதையான சந்தோஷம் இல்லைங்களா. ஆசீர்வாதமும் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் சாமியார் கையிலேருந்து. ஃபங்க்ஷனுக்கான எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
மாப்பிள்ளை வந்து உக்காந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பொண்ணுமே ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் மாப்பிள்ளையோட பர்மிஷன், கூட இருக்கிறவங்க எல்லாருடைய பர்மிஷனோட தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க, லோஷிதா பாப்பா என்கிட்ட அடங்கவே இல்லை. உட்காரவும் மாட்றாங்க, நான் சொன்னால் கேட்கவும் இல்லை. அதனால் மாற்றி மாற்றி அவங்க அத்தைங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க அங்கே ஹஸ்பண்டோட மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க போல். நியூ மேரிடர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. எங்கள் பாப்புக்குட்டிக்கு ஒரே ஆட்டம் தான். அங்கே 2 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு வளைச்சி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க சத்யார்த்திக்கிட்ட சாக்கி எடுத்து கொடுத்து சாக்கின்னாங்க. அவங்க கொஞ்சம் மிரட்டிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சாக்கி தாம்மா நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் திட்டி மிரட்டிகிட்டு இருந்தாங்க பாப்புக்குட்டாவை. வேகமாலாம் அடிக்கல, சும்மா செல்லமாய் தட்டாய். இந்த தம்பதியருக்கு உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். நாங்கள் எங்களோட பிளெஸ்ஸிங்ஸை ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இவ்வளோ ஒரு அமைதியான என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லன்னு சொல்லலாம். ஒரு மண்டபம், பாட்டு, மோளச்சத்தம் அப்படி தான் நடந்திருக்கே தவிர்த்து இந்த அளவுக்கு அழகாக எல்லாரும் கூடி நின்று சிரித்த முகத்தோட ஒரு பீஸ்ஃபுல்லான அமைப்போடு நம்ம வந்து நடத்துறது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே பார்க்குறேன். கோவிலும் சரி, கோவில் அமைஞ்ச இடமும் சரி, இந்த நிச்சயதார்த்த இடமும் சரி நல்லபடியாக அமைஞ்சுது. இந்த 2 தம்பதியரும் அவங்களோட லைஃப்பில் பெஸ்ட்டாக வர்றதுக்கு என்னோட ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சத்யா பொண்ணு அவங்க ஆள்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க மணிக்கணக்கா. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். அந்த பிளேஸையே பார்த்தீங்களா, நல்லா காத்தோட்டமாக நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அந்த வைபோடையே திரும்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு எங்கள் கூட நாங்கள் எடுத்துக்கிட்ட சில பிக்சர்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு வந்து பஸ்லேருந்து இறங்கி நடந்து போவோம். இந்த பிக்சரில் நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே நம்ம விட நெய்பர்ஸ் தான். நெய்பர்ஸ்ன்னு சொல்கிறத தாண்டியும் கூட பிறந்தவங்க மாதிரி நம்மளோட மர்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் எவ்ரிடே வீடியோஸ்.